புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். சீனி மோகன் அவர்களின் கரைமீன்கள் சிறுகதையை வாசிக்க போகிறோம். நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, சரிங்களா? ஏன்னா இதுக்கு அடுத்த சிறுகதையை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏய் நீரு, எழுந்திரிடி. நிரஜா சோம்பல் முறித்தது. என்னக்கா, இன்னும் விடியவே இல்லை, அதுக்குள்ளே எழுந்திருக்க சொல்கிற? ஆமாம், இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. எழுந்திருக்க சொல்லும்போது மட்டும் அக்கா, இல்லைன்னா கழுத, தடிமாடு எல்லாம் சொல்லுவ. நிரஜா சிரித்தது. என்னக்கா கோவப்படுறே? ஏண்டி, ஹோம்ஒர்க் ஒன்றும் இல்லையா? சீக்கிரம் எழுந்திரிச்சு குளித்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஹோம்ஒர்க் செய்யலாமில்ல? இன்னும் விடியவே இல்லை, சீக்கிரம் விடிஞ்சிடும், எழுந்திரிடி. கண்ணில்ல. நிரஜா போர்வையை விலக்கி மெதுவாக எழுந்தது. அக்கா, நீ ஹோம்ஒர்க்கு செய்துட்டு இருக்க போல் இருக்கு. குளிச்சிட்டியா? ஆச்சி. என்ன குளிப்பாட்டி விடுறியா? போடி, வயசு 5 ஆச்சு, இன்னும் குளிப்பாட்டி விடணுமா? வெக்கமா இல்லை? இல்லை. என்ன, எனக்கு உங்ககிட்ட எதுக்கு வெக்கம்? பொண்ணுன்னா கொஞ்சம் வெக்கப்படணும். யார் சொன்னா? மிஸ் பாட்டி, மம்மி, சித்தி எல்லாரும் சொல்கிறாங்க. எதுக்கு? எனக்கும் தெரியலை. யாரையாச்சும் கேட்டால் கோச்சிக்கிறாங்க. எதுக்குன்னே தெரியாமல் ஏன் வெக்கப்படணும்? ஏண்டி, காலையிலே எனக்கு எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சிட்டியா? இனிமேல் நீயே குளிக்கணும். நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போதே நானாக குளிக்க கற்றுக்கிட்டேன். 4 வருஷமாக நானாக தான் குளிக்கிறேன், நானே தான் தலை பின்னிக்கிறேன், நானே தான். சரி, கதை கேட்காதே, நான் தான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் இல்லை? போய் குளிச்சுட்டு தலை பின்னிக்கிட்டு வா. அப்போது நிரஜா பிறந்திருக்கவில்லை. நிர்மலாவுக்கு 3 வயது. அப்பாவும் அம்மாவும் எப்போதும் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருப்பார்கள். இவளுக்கு ஒன்றும் புரியாது. அப்பா அம்மா முகத்தை பார்த்து யாராவது சிரிக்கும்போது இதுவும் சிரிக்கும். யாராவது சத்தமாக பேசும்போது சண்டை என்று நினைத்து இன்னொருவரிடம் ஒடுங்கும். நிறைய ஒடுங்க வேண்டி வந்தது. திடீரென்று அம்மா ஒரு சமீபத்திய இந்தி பாடலை பாடுவாள். பழகிய மொழியையே பாட்டாய் சொன்னால் பாதிக்கு மேல் புரியாத வயதில் வேற்று மொழியில் பாடினால் பாட்டின் பொருள் பிற்பாடு புரிந்தது. உன்னுடைய உறுதி என்னவாயிற்று? உன்னுடைய சத்தியமும் எண்ணமும் என்னவாயிற்று? உன்னை மறக்கும் அந்த நாள் என் வாழ்நாளின் கடைசி நாளாக இருக்கும். அப்போது ஒரே படுக்கையறை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் படுத்துக்கொண்டு இருவரிடமும் மாறி மாறி கதை கேட்ட இன்பமான நாட்கள். பல கதை பாதியிலே நின்று போய்விட்டன. அதற்கு மேல் என்னவென்று நினைவில்லை. பாதியிலேயே தூங்கியிருப்பாள். மறுநாள் கேட்டால் சொல்ல மாட்டார்கள், சிரிப்பார்கள். அப்பா ராஜா கதையெல்லாம் சொல்ல மாட்டார். எல்லாம் உண்மை கதைகளாக இருக்கும். அதிகம் 2ஆம் உலகப் போர் சம்பந்தப்பட்ட கதைகளாக இருக்கும். அந்த கதைகளில் வருகிற ரஷ்ய நாட்டுக்காரர்கள் எல்லாம் எதற்காகவாவது கடைசியில் செத்து விழுவார்கள். பேரெல்லாம் வாயில் நுழையாது. அம்மா சொல்கிற கதையெல்லாம் விஞ்ஞானம் பற்றியே இருக்கும். அதில் சூப்பர்மேனெல்லாம் வரமாட்டான். அணு பற்றி ஏதேதோ சொல்வாள். அணு ஆயுதம் பற்றி சொல்வாள். அணுக்கதிர் பற்றி சொல்வாள். அதனால் வரும் அபாயம் பற்றி சொல்வாள். அணுவை எந்த விளைவுக்காக பயன்படுத்தினாலும் அணுக்கதிர்கள் பரவினால் மனிதன் அழிந்து விடுவான் என்று இறுதியில் முடிப்பாள். இதெல்லாம் அப்போது புரியவில்லை. நாம் சமாதானத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். உலகச் சமாதானம்தான் நமது நாட்டின் கொள்கை. அணுவை கூட நாம் ஆக்க வேலைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம். இயற்பியல் பேராசிரியர் பேசிய கருத்தரங்கில் இயற்பியல் மாணவி நிர்மலா அவர் பேச்சை பாதியில் வெட்டினார். நாம் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடவில்லையா? நம்மிடம் அணு ஆயுதங்களே இல்லையா? கேள்விகளை அவர் பேசி முடித்த பிறகு வைத்து கொள்ளலாம். மாணவ மாணவிகள் அவர் பேசுவதை குறிப்பிடுத்து கொள்ளுங்கள். பேராசிரியர் சற்று யோசனையில் ஆழ்ந்தார். நிர்மலா தன் சிந்தனையில் மூழ்கினாள். சற்றும் கவலைப்படாமல், எப்படி பொய் சொல்கிறோம்? வல்லரசு என்று பெயர் வாங்குவதற்காக அணு ஆயுதங்களை தயார் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்து நாடுகளை மிரட்டிக்கொண்டே சமாதான சவடால்களை அள்ளி வீசி கொண்டிருக்கிறோம். ஆயுதம் என்ன? ஆக்க வேலை என்ன? அணுதான். அணுக்கதிர் அழிவுதானே. நேரம் பார்த்து வெளியே நடையை கட்டினார். அம்மாவின் தன்மைகள் தன்னிடம் இருப்பதை அவளால் உணர முடிந்தது. போராட வேண்டிய சூழலில் போராடாமல் ஒதுங்கி போவது நிழல் யுத்தம் செய்வது. என்ன பயன்? இப்போதுதான் என்றில்லை. அம்மாவின் குணங்களில் பாதியாவது தன்னிடம் இருக்கிறது என்பது 10 வருடத்துக்கு முன்பே தெரிந்திருந்தது. பாப்பா என்கிட்ட போட்டிக்கு வருவாளா? வரமாட்டாடி. வந்தா? நீ பெரியவ தானே, கொஞ்சம் பொறுத்து போ. இல்லை, வந்தா நான் அடிப்பேன்.
நீ அடித்தா அடி வாங்குவ. அவளுக்கு மட்டும் புது சட்டை எடுத்திருக்க. உங்ககிட்ட நிறைய சட்டை இருக்குல்ல. பாப்பாவுக்கு இப்போ தானே 4-5 வாங்கியிருக்கோம். பாப்பாவுக்கு பர்த்டே எப்போ வரும்? இன்னும் 3 மாதம் கழிச்சு. பாப்பா எங்கூட ஸ்கூலுக்கு எப்போ வரும்? இன்னும் 3 வருஷம் கழிச்சு. பாப்பாவுக்கு ஸ்கூலில் என்ன பேர் சொல்லுவீங்க? நிரஜான்னு தான். எனக்கு மட்டும் ஏன் ஸ்கூலில் நிர்மலான்னு, வீட்டில் நீர் இன்னும் 2 பேர் வச்சிங்க? ஒரு பேர் தாண்டி. கூப்பிடும்போது சுருக்கி கூப்பிடுறது. பாப்பாவை எப்படி சுருக்கி கூப்பிடுறது? நீருன்னு தான். 2 நீருவா? ஆமாம், நீ பெரிய நீர், அவள் சின்ன நீர். முதலில் அசோகனுடைய ஆட்சியில் தான் மக்களுடைய நலன்கள் சிந்திக்கப்பட்டன. அதற்கு முன்பு இருந்தவர்கள் தங்கள் நலன்களையே குறியாய் கொண்டிருந்தனர். அதற்கு பின் வந்தவர்கள் எதையாவது செய்து மக்களிடம் நன்மதிப்பை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். அதற்காகத்தான் ஏதோ செய்ய தலைப்பட்டனரே அன்றி மன்னர் ஆட்சி என்பது நில மன்னர்களின் ஆட்சியாகவே இருந்து வந்திருக்கிறது. முடியாட்சி வரலாற்றில் குடிகளின் ஆட்சி வந்ததே இல்லை. இது இந்தியாவிற்கு மட்டுமில்லை, எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். சரித்திர பேராசிரியர் சாமுவேலின் உருவத்திற்கு பின்னால் அப்பாவின் குரல் ஒலிந்து கொண்டிருப்பதாக நிரஜா நம்பினாள். அப்பாவும் இப்படியே தான் பேசினார். அவருக்கும் அவனுடைய ஆட்சி பொற்காலம், இவனுடைய ஆட்சி வெள்ளிக்காலம் என்பதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. இந்திய வரலாற்றையே மீண்டும் எழுத வேண்டும் என்று பேசி வந்தார். இதுவரைக்குமான மனிதகுல வரலாறு முழுமையும் 4-5 கட்டங்களில் அடங்கிவிடும். சிறுவயதில் அவர் சொல்லிக் கொடுத்ததிலிருந்தும் பிற்பாடு அவர் கடிதங்கள் மூலமும் அவர் எழுதி பிரசுரமாகாத கட்டுரைகள் மூலமும் நிரஜா கீழ்கண்ட முடிவுகளுக்கு வந்திருந்தாள். மனித குலத்தில் முதற்காலம் சமதர்ம சமூகம், வேட்டையே உணவு உற்பத்திக்கான முழு நம்பிக்கை. பின் அடிமை சமூகம், பயிர்த்தொழில், உணவு உற்பத்தி. 3வது நிலப்பிரபுத்துவ சமூகம், எல்லா அரசர்களும் முடியாட்சியும் இச்சமூகத்தில் அடங்கும். 4வது முதலாளித்துவம், தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் தனிமனித நலன்களுக்காகவும் லாபத்திற்காகவும் இருப்பது. 5வது மீண்டும் சமதர்ம சமூகம். ஆனால் இது முதலில் இருந்தது போலில்லாமல் முற்றிலும் மாறிய, முன்னேறிய, முழுமையானது. நிரஜா, சாப்பிட போகலாம். என்னடி ஆச்சு, தூங்கிட்டியா? இல்லை, நாங்கள்லாம் தூங்கினாலும் பெல் அடிக்கும்போது முழிச்சுக்குவோம். தூங்கலை, யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பிளாஸ்பேக்கா? கேட்டவள் மட்டுமின்றி எல்லோரும் சிரித்தார்கள். என்ன கேட்கிறாள், எதற்காக சிரிக்கிறார்கள் என்பது இவளுக்கும் தெரியும். பதில் சொல்லாமல் உணவு விடுதிக்கு நடந்தாள். சரித்திரம் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போதுதான் அவளுக்கு முகிலனின் தொடர்பு ஏற்பட்டது. விவரமானவன், ஆய்வு மாணவன். பேராசிரியர்களின் அறுவைகளிலிருந்து தப்பித்து கொள்ளவும் விடுபடவும் நூலகம் சென்றால். சிறுவயது முதலே நூலகம் தானே அவள் தாய் வீடு. இலக்கியத்தில் தன்னை தேட முயற்சித்தாள். தான் யார் என்பதை சரியாக நிர்ணயிக்க இயலாத சூழலில் தன்னையே சோதித்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பை ஏற்படுத்தியவன் முகிலன் தான். பல்கலைக்கழகத்தில் பொதுவாக மாணவிகள் ஆண்களுடன் அவ்வளவாக பழகுவதில்லை. பழகினாலும் மற்றவர்கள் ஆரோக்கியமாக புரிந்து கொள்வதில்லை. மாணவிகளின் பழக்கங்கள் தங்களுக்குள்ளேயும் ஆரோக்கியமாய் இல்லை. விடலைத்தனமான துணுக்கு மூட்டைகளுக்கு விழுந்து விழுந்து சிரித்தார்கள். இந்த சூழல் நிரஜாவுக்கு ஆத்மார்த்தமான நட்பை தேட தூண்டியது. வாய்த்தது முகிலனின் நட்பு. பழகிய 3 மாதங்களில் அவளை காதலிப்பதாய் சொன்னான். அவள் சிரித்தாள். அது ஒப்புக்கொள்ளும் சிரிப்பா இல்லை, ஏற்க மறுக்கும் சிரிப்பு. எதற்காக சிரிக்கிறாய்? நீங்கள் பொய் சொல்வதற்காக. பொய்யா? என்ன பொய் சொன்னேன்? என்னை காதலிப்பதாக? சத்தியமாக பொய்யில்லை. 1 வாரமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்த பின் தான் சொல்கிறேன். நீங்கள் இதை என்னுடன் தொடர்புபடுத்தி 1 வாரமாக யோசித்திருக்கிறீர்கள். ஆனால் எவருடனும் தொடர்பு படுத்தாமலே 4 வருடமாக காதல் என்றால் என்ன என்று நான் யோசித்து வந்திருக்கிறேன். எனக்கு கிடைத்த பதில் யாருக்கும் திருப்திகரமாக இருக்காது. என்ன பதில்? அது இருக்கட்டும். நீங்கள் என்னிடம் எதை காதலிக்கிறீர்கள்? திணறினான். சற்று நேரம் மௌனமாக இருந்தான். இந்த கேள்வியை நான் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால் தானே கேள்வியே. சரி, பதில் சொல்கிறேன். எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனாலும் உன்னை காதலிக்கிறேன். உன்னிடம் எதை காதலிக்கிறேன் என்றால்? எல்லாவற்றையும் தான். உடம்பு? சேச்சே, எல்லோரும் சொல்வதுதான். உனக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால் நேரடியாக சொல்லிவிடு. ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். ஆனால் எனக்கு புரிகிறது. எங்கு தொடக்கூடாதோ அங்கு தொட்டு விட்டேன். இதுவரை கதைகளிலும் சினிமாவிலும் ஆண் காதலிப்பதாக சொல்வான். உடனே பெண் கதைகளில் அவன் கையை பிடித்து கண்ணில் ஒற்றிக்கொள்வாள். சினிமாவில் ஸ்லோ மோஷனில்
அவனை சுற்றி சுற்றி வருவாள். எனக்கு தெரிந்து எதற்கு காதலிக்கிறாய் என்று ஒருத்தியும் கேட்டதில்லை. அப்படி யாரும் கேட்காததால் அந்த ஆண்களுக்கும் பதிலை சிந்திக்க வாய்த்ததில்லை. கேட்டால்தானே பதில் கிடைக்கும். நானும் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதால் உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அவன் கையை பற்றி கொண்டு மிருதுவாக பேசினாள். நீங்கள் ஒரு ஆராய்ச்சி மாணவர். எல்லாவற்றையும் அறிவுபூர்வமாக அணுகுவீர்கள். அந்த நம்பிக்கையில்தான் நான் கேட்டேன். உங்களை புண்படுத்துவதாக நினைக்க வேண்டாம். முகிலன் பேசாமல் உட்கார்ந்திருந்தான். திடீரென்று எடுத்தறிந்து பேசுகிறாள் என்று சற்று நேரத்தில் முற்றிலும் மாறுபட்டு கையை பற்றி கொண்டு முழு சொந்தத்துடன் அன்பு காட்டுகிறாள். அவனுக்கு அவளை புரிந்து கொள்வது கஷ்டமாக தோன்றியது. சற்று நேர மௌனத்திற்கு பின் அவளே பேசினாள். உங்களுடைய வெளிப்படையான பேச்சு எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு பதில் தெரியாத பல விஷயங்கள் உங்களிடம் இருக்கிறது. என்னை பொறுத்தமட்டில் வெறும் மன விருப்பங்களுக்கு அப்படியே ஒத்துப்போவது சாத்தியமில்லை. கொஞ்சம் அறிவுபூர்வமாக போவதுதான் எனக்கு பொருந்தும். அறிவுக்கு காதலெல்லாம் இல்லை. மனதுக்குத்தான் காதல் மட்டும் இல்லை. அறிவுக்கு உணர்ச்சிகளே இருக்காது. நான் நிறைய படித்து விட்டதாக நம்பிக்கொண்டிருந்தேன். உன்னிடம் பேசும்போது நான் படித்த எதுவுமே பயனில்லையோ என்று தோன்றுகிறது. அவன் முகத்தில் சோகம் வெளிப்படையாக தெரிந்தது. இருவரும் நீண்ட நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள். நிரஜா மௌனத்தை கலைத்தாள். நீங்கள் சொல்வது போலெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் படித்திருப்பது எவ்வளவு என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு அனுபவம் குறைவு என்று நான் சொன்னால் நீங்கள் கோபப்படக்கூடாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, கையளவு அனுபவம் டன் கணக்கான திகரிகளை விட சிறந்தது. அப்படி என்ன நீ அனுபவ பாட்டி? நான் அனுபவம் இல்லாத சிறுவன். இதற்கு நான் நிறைய கதைகளை சொல்ல வேண்டியிருக்கும். என் பின்னணி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தால் காதல் பற்றிய என் பார்வை உங்களுக்கு புரியலாம். நிர்மலா அழுது கொண்டிருந்தாள். நிரஜாவும் அவளை பற்றி பார்த்துவிட்டு அழத் தொடங்கியது. நீண்ட நேரம் அழுதார்கள். நிர்மலா கண்ணை துடைத்து கொண்டாள். நிரஜாவின் அருகில் வந்தாள். தலையை கோதினாள். நிரஜா அழுவதை நிறுத்தியது. அக்காவை பரிதாபமாக பார்த்தது. எதுக்கு அழறே? நீ அழறதாலதான்க்கா. நான் எதுக்கு அழுதேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாமலேயே எப்படி நீ அழறே? நீ அழறதை பார்த்தா தாங்க முடியலை. நான் அழறதை பார்த்தே தாங்க முடியலைனா நான் உன் கூடவே இல்லைனா என்ன செய்வேன்? செத்து போயிடுவேன். பைத்திய மாதிரி பேசாதே. ஆமாம், நீ ஏன் என் கூட இல்லாமல் போகணும்? அப்பாவும் அம்மாவும் அப்படித்தான் முடிவு செய்திருக்காங்க. என்னன்னு? நானும் நீயும் தனித்தனியாக இருக்க போகிறோமாம். ஏன்? அவங்க டைவர்ஸ் பண்ணிக்க போகிறாங்களாம். டைவர்ஸ்னால் என்ன? 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிடுறது. எதுக்கு? 2 பேருக்கும் பிடிக்கலையாம். என்ன பிடிக்கலை? அவங்களையே பிடிக்கலை. அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை. பின்ன பார்வதி மாமி சொன்னாங்க. என்னான்னு? 2 பேரும் தனித்தனியாக போயிடுவாங்களாம். நான் அப்பா கிட்டே இருப்பேனாம், நீ அம்மா கிட்டே இருப்பியாம். 2 பேரும் பேசிக்க மாட்டாங்களாம். நம்ம 2 பேரும் பார்க்கவும் பேசவும் முடியாதாம். நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸா? அப்படித்தான் வச்சுக்கோயேன். நிரஜா அழத்தத் தொடங்கினாள். அக்காவை கட்டி பிரித்து கொண்டு கோவென்று அழுதது. நிர்மலா எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் கேட்கவில்லை. அழுகையை நிறுத்த வெகு நேரம் ஆயிற்று. பிடிக்கலைன்னு தானே டைவர்ஸ் பண்ணுறாங்க? ஆமாம். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன். நீ பண்ணுவியா? மாட்டேன். அவங்க வலுக்கட்டாயமாக நம்மளை தனித்தனியாக்கி கூட்டிக்கிட்டு போனால் என்ன செய்கிறது? நான் உங்கள் ஸ்கூலுக்கு ஓடி வந்துடுறேன். அங்கேருந்து 2 பேரும் ரயிலேறி எங்கேயாவது தூரமாக ஓடி போயிடலாம். டிக்கெட்டு நம்ம தோடு வளையல் வித்துடலாம். எனக்கு முழு டிக்கெட்டு, உனக்கு அரை டிக்கெட்டு, 1.5 டிக்கெட்டு வாங்கிடலாம். அப்பாவிடம் இருக்கிறாயா அம்மாவிடம் இருக்கிறாயா என்று கோர்ட்டில் கேட்டார்கள். நிரஜாவுடன் இருக்கிறேன் என்று நிர்மலா பதில் சொன்னாள். வக்கீலிடம் அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி பேசினார்கள். வெளியே வரும்போது அப்பா நிர்மலாவிடம் சொன்னார், நீங்கள் 2 பேரும் ஹாஸ்டலில் இருக்கலாம். உனக்கு தேவையானதையெல்லாம் அம்மா வாங்கி தருவாள். நிரஜாவுக்கு தேவையானதையெல்லாம் நான் வாங்கி தருவேன். நான் ஏதாவது கேட்டால் நீங்கள் வாங்கி தர மாட்டீங்களா? அப்பா மௌனமானார். சற்று நேரம் கழித்து கேட்டார், உனக்கு என்ன வேணும்? ஒன்றுமில்லை. பரவாயில்லை, சொல்லு. உங்களால் முடியாது. அப்படி ஒன்றுமில்லை. என்ன வேணும்னு சொல்லுமா. நீங்களும் அம்மாவும் பழையபடி ஒன்றா இருக்கணும். எங்களை ஹாஸ்டலில் சேர்க்கக்கூடாது. முடியுமா? இதை வாங்கி தருவீங்களா? முடியாது என்பதை மீண்டும் மௌனியாகி உணர்த்தினார். அம்மாவும் அப்பாவும்
வீட்டை காலி செய்து வெவ்வேறு வீட்டுக்கு குடிபோக புறப்படும் அன்று கடைசியாக ஒரு முறை அம்மாவுக்கு பிடித்த இந்தி பாட்டை நிர்மலா டேப்பில் கேட்டாள். உன்னுடைய உறுதி என்னவாயிற்று? உன்னுடைய சத்தியமும் எண்ணமும் என்னவாயிற்று? உன்னை நம் மறக்கும் அந்த நாள் என் வாழ்நாளின் கடைசி நாளாக இருக்கும். உலகத்தில் எதற்குமே அர்த்தமில்லை என்று நிர்மலாவுக்கு தோன்றியது. ஹாஸ்டலுக்கு வந்து 2 வருடங்களாயிற்று. 8ஆம் வகுப்பில் இருக்கிற பெண் இவ்வளவு புத்திசாலியாக இருக்குமா என்று எல்லோருக்கும் ஆச்சரியமானாள். நிரஜா 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தது. 2 ஆண்டுகளில் இருவரும் விடுமுறைக்கு கூட வெளியே செல்லவில்லை. அப்பாவும் அம்மாவும் தனித்தனியாக வந்து சென்ற ஆண்டு கூப்பிட்டார்கள். அப்பா நிரஜாவை மட்டுமே அழைத்து செல்ல விரும்பினார். அம்மா நிர்மலாவை மட்டுமே அழைத்தாள். இருவரையும் மறுத்து விட்டார்கள். இந்த ஆண்டு விடுமுறையின் போது அம்மா வேறொரு ஆளுடன் வந்திருந்தாள். கையில் ஒரு குழந்தை. நிர்மலாவுக்கு குழந்தையை தொட்டு பார்க்க ஆசையாயிருந்தது. இது யார் என்று கேட்டாள். உன் தம்பிம்மா. தொட்டு பார்க்கும் ஆசை தூர போனது. அம்மா வந்து சென்று 1 வாரம் கழித்து பின் அப்பா ஒரு பெண்ணுடன் வந்தார். நிர்மலா நிரஜா இருவரையும் அழைத்து பேசினார். நிரஜா இவங்க யாரு என்று கேட்டது. உங்க சித்தி என்று அப்பா சொன்னார். அப்புறம் இருவரும் பேசவே இல்லை. வீட்டிற்கு அழைத்தபோது இருவரும் மறுத்து விட்டார்கள். அப்பா, எத்தனை விடுமுறை, எத்தனை உல்லாசம், எத்தனை உற்சாகம்! இது எல்லோருக்குமா கிடைக்கும்? நல்ல வேளை. பள்ளி நூலகமும் ஆய்வகமும் இவர்கள் இருவருக்கும் எப்போதும் திறந்து கிடந்தன. இந்நாளில் மாணவ மாணவியர் மத்தியில் நூலகம் பூட்டியிருந்தால் நிரஜாவிடம் சாவி இருக்கும் என்றும், ஆய்வுக்கூடம் அடைத்திருந்தால் நிர்மலாவை திறக்கச் சொல்லும் அளவிற்கும் கிண்டல் இருந்தது. நிர்மலா அப்போது 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். வகுப்பில் 23 மாணவிகள், 14 மாணவர்கள். திடீரென்று வயிற்றில் சுரீர் என்று வலி. வயிற்றை பிடித்து கொண்டு அம்மா என்று கத்தினாள். கத்திவிட்டு வாயை பொத்தி கொண்டாள். சிறிது வளர்த்தியான பெண்கள் புரிந்து கொண்டார்கள். வகுப்பாசிரியை தாட்சாயினி அவளை கைத்தாங்களாக அழைத்துச் சென்றாள். விடுதி அறைக்குள் சென்று ஆடை மாற்றி விட்டார்கள். அம்மாவுக்கு தகவல் சொல்லி அனுப்பினார்கள். அம்மா வரவில்லை. அம்மாவிடமிருந்து தொலைபேசி வந்தது. கண்ணு, எப்படிம்மா இருக்கே? நிர்மலா, நான் பேசுறது கேட்குதாம்மா? நான் அடுத்த வாரம் வரேம்மா. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வர முடியல. பரவாயில்லம்மா, குழந்தையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அடுத்த வாரம் வந்து உன்னை கூட்டிக்கிட்டு வர்றேன். வீட்டில் வந்து சடங்கு செய்யணும். அடுத்த வாரம் எனக்கு முக்கியமான டெஸ்ட் இருக்குமா. நீங்கள் வரணும்னா நானே கூப்பிட்டு விடுறேன். தொலைக்குழலை வைத்துவிட்டு நிமிர்ந்தபோது தலைமை ஆசிரியை காமாயினி தேவி இவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்த வாரம் ஏது டெஸ்ட்? சாரி மேடம், எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்டே வந்து கேள். இன்னிலிருந்து 4-5 நாளைக்கு எங்கள் கூட என் வீட்டில் தான் தங்க போகிற. சரியா? உங்களுக்கு எதுக்கு மேடம் வீணா கஷ்டம்? தோபாரு, பெரிய மனுஷி மாதிரிலாம் பேசாத. 4-5 நாளைக்கு நீ கிளாஸ்க்கு போக வேண்டாம். நிரஜா மட்டும் வேணும்னா போகட்டும். அவளும் சாயங்காலத்தில் எங்களோட வீட்டுக்கு வந்துடுவா. நிர்மலா தேம்பி தேம்பி அழுதாள். காமாயினி அருகில் வந்து அணைத்து கொண்டாள். நோ, அழக்கூடாது. எதுக்காக அழற? மனம் சமாதானமாக நீண்ட நேரமானது. நிரஜாவுக்கு காமாயினியை மிகவும் பிடித்து போனது. உற்றார் உறவினரை வெறுத்து சுயநலம் பிடித்த கணவனை துறந்து தனக்கு இனி இதுதான் வாழ்க்கை என்று 10 ஆண்டுகளாக இந்த கல்வி நிறுவனமே தனது வாழ்வாக வாழ்ந்து வரும் காமாயினியின் வாழ்க்கையில் நிர்மலா நிரஜாவின் வரவு ஒரு புதிய நம்பிக்கையையும் மலர்ச்சியையும் ஏற்படுத்தியது. நிர்மலாவுக்கு மட்டுமில்லை, நிரஜாவும் பூத்து நின்றபோது அம்மாவின் இடத்தை நிரப்பியவள் இந்த காமாயினிதான். நிர்மலா எம்எஸ்சி இயற்பியல் முடித்துவிட்டு ஆய்வுக்கு சாந்திநிகேதன் போனாள். அவளுக்கு அவளுடைய ஆய்வு முடிவுகள் இந்தியா முழுமைக்கும் அதிர்ச்சியை கொடுத்தன. பத்திரிகைகளில் அணுக்கதிர்வீச்சு சம்பந்தமான அவளுடைய கட்டுரைகள் உலகம் முழுவதும் அவள் பெயரை எடுத்துச் சென்றன. அணுக்கதிர்வீச்சு அணுமின் நிலையங்களும் என்ற தலைப்பில் அவள் ஆய்வு செய்தது பல புதிய ஆய்வு கோணங்களை ஆய்வாளர்களுக்கு எடுத்து காட்டியது. இந்திய அரசு ஒரு ஐரோப்பிய நாட்டின் உதவியுடன் தமிழ்நாட்டில் திறக்க இருந்த ஓர் அணுமின் நிலையத்தை திறக்க முடியாமற் போனதற்கு நிர்மலாவின் ஆய்வும் ஒரு காரணமாக இருந்தது. புதிய அணுமின் நிலையத்தை ஏன் திறக்கக்கூடாது என்று மதுரையில் நடந்த பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தில் இவள் ஆற்றிய உரை தமிழ்நாடு முழுவதும் தீயாக பற்றி கொண்டது. வெறும் அரசியல் கட்சிகளின் வெற்று கூச்சல்களாக இல்லாமல் ஒரு துறை வல்லுநரின் உபயோகமான விபரமான அறிக்கை அவள் உரை தமிழ்நாடு முழுவதும். இதனால் ஏற்பட்ட எழுச்சி மத்திய அரசை திரும்பி பார்க்க வைத்தது. மத்திய அரசு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மூலம் இவளை அணுகியது. அணுசக்தி துறையில் பெரிய அதிகாரி பதவி பாராளுமன்ற உறுப்பினர் பதவி. இதற்கு மேலும் போய் அணுசக்தி நிலைய கூட்டமைப்பின் இயக்குனர் பதவி, அணுசக்தி துறையின் மந்திரி என்று ஒவ்வொன்றாக இவள் கதவை தட்டிய போது தீர்மானமாக மறுத்தாள்.
காமாயணிக்கு உடம்பு முடியாமற் போனது. பள்ளி நிர்வாகத்தை தன் பொறுப்பில் பார்த்து கொள்வதும் பாடம் நடத்துவதும் தன் பணியாக மேற்கொண்டாள். ஒரு டாக்டர் பட்டம் வாங்கியவள். தொடர்ந்து அதில் மென்மேலும் ஆய்வை மேற்கொண்டிருந்தவள். ஆசிரியையானது பள்ளியின் அடிப்படையையே அசைத்தது. ஏதோ வந்தோம் போனோம் என்று பாடம் நடத்தி கொண்டிருந்தவர்கள் தீவிரமாக பணியாற்றவும் செயல்முறை பாடங்களுக்கு முக்கியத்துவம் தரவும் தேவை ஏற்பட்டது. 5 ஆசிரியர்கள் 100 மாணவ மாணவிகளுடன் காமாயினி துவங்கிய பள்ளி 22 ஆண்டுகளில் நிர்மலாவின் மேற்பார்வைக்கு வந்தபோது 1200 குழந்தைகளும் 60 ஆசிரியைகளும் பணியாற்றும் நிறுவனமானது. தற்செயலானது தான். ஆனால் 2 ஆண்டு நிர்மலாவின் மேற்பார்வையில் குழந்தைகளின் எண்ணிக்கையில் 350 கூடியதும் ஆசிரியர்கள் எண்ணிக்கையில் 14 கூடியதும் தற்செயலானது இல்லை. நிர்மலா பள்ளிக்கு வந்தபோது நிரஜா தனது MA சரித்திர பாடத்தை முடித்து ஆய்வு செய்யலாமா, MA உளவியல் படிக்கலாமா அல்லது முகிலனுடன் மைசூரில் தங்கி ஏதாவது வேலைக்கு முயற்சிக்கலாமா என்று குழம்பிக் கொண்டிருந்தாள். முகிலனை காதல் விஷயத்தில் திணறடித்த பின் அவனிடம் தோற்று போவோம் என்று நிரஜா கனவிலும் நினைக்கவில்லை. சரி, நீ சொல்வது போல் அறிவுபூர்வமாகவே காதல் இல்லை, உணர்ச்சிகள் போய் என்று வைத்துக்கொள்வோம். அப்படியிருந்து எதை சாதிக்கப் போகிறோம்? எவ்வளவோ சாதிப்போம். வெறும் ஆதர்சமாக பேசாதே, கான்கிரீட்டா சொல்ல முடியாது, அப்ஸ்ட்ராக்டா தான் புரிஞ்சிக்கணும். பல நூற்றாண்டுகளாக உணர்ச்சி பூர்வமாக வாழ்ந்தே பழக்கப்பட்டுட்டோம். அப்படி இருந்தும் விஞ்ஞானமும் கண்டுபிடிப்புகளும் நமக்கு சாத்தியமாய்தான் ஆகியிருக்கு. ஒழுக்கவே அறிவுபூர்வமாக வாழ முயற்சி செஞ்சோம்னா இன்னும் எவ்வளவோ முன்னேற்றத்துக்கு சாத்தியம் இருக்கு. எனக்கு திருப்தி இல்லை. நான் உங்களை கட்டாயப்படுத்தலை. சரி, தனி மனித உணர்ச்சிகளை மனம் சம்பந்தப்பட்டது, காரண காரியங்கள் இல்லாததுன்னும் ஒழுக்கவும் ஒதுக்கிடணும். சரியா? என் அகராதியில் உணர்ச்சிகளுக்கு இடமில்லை. ஒதுக்கித்தான் இருக்கேன். சில நேரங்களில் இது முடியலைன்னாலும் முடியணும்னு முயற்சி பண்ணுறேன். உணர்ச்சிகள் இயல்பூக்கமானது. உணர்ச்சிகளை ஒதுக்கும் போது நாம் கடுமையான மனச்சிக்கலுக்கோ உடல் சிக்கலுக்கோ ஆளாகிறோம்னு நவீன உளவியல் சொல்லுது. தெரியுமா? தெரியும். உளவியலை முழுமையாக புறக்கணிக்கிறியா? மடக்கிட்டேனா? அப்படி இல்லை, யோசிக்கிறேன். திருமணம் வேணாம், காதல் வேணாம்னு ஒதுங்கிறதுக்கோ அதைவிட சிறப்பான ஒரு காரணம், ஒரு நோபிள் காஸ் வேணும் இல்லையா? ஆமாம். அப்படி எதுவும் இருந்தால் சொல்லு, நான் உன்னோட ஒத்துழைக்கிறேன். இப்போதைக்கு அப்படி எதுவும் இல்லை. கையை நீட்டு. என்ன இது? மோதிரம். என்னை பொறுத்த மட்டில் நாம் கணவன் மனைவி ஆயிட்டோம். நிரஜா இப்போது மறுக்கவில்லை. அக்கா, எனக்கு தெரியும். கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழ்கிறத விட முக்கியமாக அவங்களுக்கு வேறு சில காரணம். அதான் நோபிள் காஸ்ன்னு சொன்னேனே, அது இருக்குது. அதனால தான் காமாயினி அம்மா ஏற்பாடு செஞ்சபோது கூட கல்யாணமே வேணாம்னு மறுத்துட்டாங்க. சிந்தனையிலிருந்து விடுபட்ட நிரஜா மைசூருக்கு புறப்பட துணிகளை அடுக்கி வைக்க தொடங்கினாள். இத்துடன் கரைமீன்கள் சிறுகதை நிறைவடைகிறது. அடுத்த சிறுகதையில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை காத்திருக்கவும்.